ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் நீங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா சரசரம் வளர்ந்துட்டே போகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த முடியை கருப்பாக்கிக்கிறதுக்கும் இந்த ஒரு ஹேர் பேக் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது நான் நியூவாக வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்க முடியும். இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பொருட்கள்லாம் தான் தேவைப்படும். நான் வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு தெரியும். இப்போது அந்த பேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் இவ்வளோ தான் கருவேப்பிலை சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையை நீங்கள் பச்சையாகவும் எடுக்கலாம், ட்ரை லீஃபாகவும் எடுக்கலாம். இல்லை கருவேப்பிலை பவுடர் வச்சுருக்கேன் அது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட வேப்பிலையும் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத் மட்டும் பண்ணாது, நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்கில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேரில் சிக்கு விழவே விழாது. உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அடுத்து கடைசியாக நான் ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன். என்ன வாழைப்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கக்கூடிய வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பழுத்த பழமும் வேணாம், ரொம்ப காயாக இருக்க பழமும் வேணாம். நடுத்தரமாக இருக்கக்கூடிய பழம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் வாழைப்பழத்தை கூட்ட குறைச்ச பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைப்பழம் தான் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறனால ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்து சேர்த்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இது தாங்க, கரும் சீரகம். இந்த கரும் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹேரில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக நம்மளோட நரைச்ச முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஹேரில் வந்து ஒரு பேக் மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் இப்போது இதை வந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. வாங்க இதை ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான சிக்கும் இல்லாமல் ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீவிட்டு முடி அந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஹேரில் வந்து ஆயில் இருந்தாலும் சரி, ஆயில் இல்லைனாலும் சரி, இந்த பேக்கை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேத்தி சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஆயில் எதுவும் இல்லை, வெறும் சீரம் மட்டும்தான் என்னோடய ஹேரில் இருக்குது. நான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாம். கைகளில் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வகுடு பிரிப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நெற்றிலேருந்து புடனி வரைக்கும் வகுடு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி நம்மளோட முடி வளரக்கூடிய இடம் வேர்க்கால்கள் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தாங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் உங்களோட ஃபுல் முடிக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இதை நல்ல ஒரு வடிகட்டி வச்சு புழிஞ்சிட்டு இதில் உள்ள ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜூஸை மட்டுமே பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஹேருக்கு நீங்கள் ஒரு சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹேருக்கு டானிக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டானிக் மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி பேஸஸில் உங்களோட ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகும். இப்போது இந்த பேக்கை என்னோடய ஹேர் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் என்னோடய ஹேர் ஃபுல்லும் வந்து நல்லா அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், டைட்டாக வந்து ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க.
டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை, கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்க மாதிரி கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வச்சுருந்திங்கன்னா போதும். 1/2 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் வெறும் நார்மல் வாஷ் கூட பண்ணலாம். ஸோ உங்களோட விருப்பம் எப்படியோ அது போல் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஷாம்பு வாஷ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து பாருங்கள், நான் வெறும் ஷாம்பு மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தேன், கண்டிஷ்னர் பயன்படுத்தவே இல்லை. என்னோடய ஹேர் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஷைனிங்கான லுக்கில் வந்துருந்தது. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து எந்த ஒரு லுக்கில் இருக்குமோ அதே மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தேங்காய் தான். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட ஹேரை வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமலே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஷைனி லுக்கில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல பேக்கு. ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் டென்சிட்டியை வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணி கொடுக்கும். ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து சரி பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கண் கூட பார்க்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.